வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம். வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது. நினைவில் நிறுத்துங்கள். இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம், பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம், ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம், அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆழ்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும். செயலாற்றுங்கள். விளையும் விபரீதம் குறித்து சிந்தியுங்கள்.